ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பக்கத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு, அதனால் வந்து வீடியோ எடுக்கவே முடியல. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் தூங்கிட்டுருக்கான். அவங்க அப்பா வந்து மொபைல் பார்த்துட்ருக்காரு. ஆஃப்டர்நூன் தான் வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டு வருது, அந்த சவுண்டு வர கேப்பில் வந்து நான் மொபைலில் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு திரும்ப அந்த சவுண்ட் நின்னதுக்கப்புறம் தான் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ எடுக்கிறது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இன்றைக்கி வந்து என்ன விளாக் பார்க்க போகிறேன்னா, நான் வந்து யூடியூப்காக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு திங்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி தான் நான் பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்னே தெரில. ஒரு 1 டைம் 2 டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த திங்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து தொடவே இல்லை. என்னதுன்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்காக வந்து செல்ஃபி ஸ்டிக் கிம்பல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிம்பல் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, யூஸ் பண்ணவே இல்லை. 1 டைம் 2 டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் கிம்பல் பாருங்கள். இது வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேனா இல்லையான்னு தெரில எனக்கு. வீடியோ செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அன்பாக்சிங் வீடியோ கண்டிப்பாக போட்டிருப்பேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின கிம்பல். கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரிஷப் குட்டி வந்து அப்போ குட்டி பையனாக இருந்தான், அப்போ வாங்கின கிம்பல். ஸோ இன்றைக்கி வந்து பார்க்கலாம் வாங்க. இந்த கிம்பல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். ரேட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 6000 ரேட்டு. இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். யூஸ் பண்ணதே கிடையாது நான். பிராண்டோட பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் டிஜிடெக் பிராண்டு. பட் இப்போ ஒர்க் ஆகுதா என்னன்னே தெரில. ஒர்க் ஆனால் நல்லா இருந்திருக்கும், என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணவே இல்லை. நான் யூடியூப்காக வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதே இதில் தான். பட் இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிலையே, பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க் ஆகுது. நான் வந்து சார்ஜ்லேயும் போடல ஃப்ரெண்ட்ஸ். எடுத்த உடனே நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பவர் பட்டன் வந்து கிளிக் பண்ணேன், ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பட் சார்ஜ் நிற்குமா நிற்காதான்னு தெரில. இதுக்கு அடியில் வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்படி வந்து நம்ம நிற்க வைக்கலாம். அது வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பசங்க எங்கேயோ தூக்கி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஃபுல் ஷேப் இப்படி தான். வீடியோ எடுக்கிறதுக்கு கூட ஒரு அழகான இடம் இல்லை, என்ன பண்ணுறது. இதான் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆன் ஆகுது. சார்ஜ் நிற்குமா நிற்காதான்னு தெரில. அதுதான் பெரிய ப்ராப்ளமே. உடனே ஷட் டவுன் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் சார்ஜு. பட் நான் இது யூஸ் பண்ணதே இல்லை, இனிமேல் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பவர் பட்டன் பாருங்கள். ஆன் பண்ண உடனே இங்கே வந்து தானாகவே ரொட்டேட் ஆகும் பாருங்கள். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் டைரக்ஷன், நம்ம வந்து எந்த டைரக்ஷனில் வந்து கொண்டு போகலான்ட்டு. இந்த மாதிரி இந்த பக்கம் கொண்டு போகணுமா, கீழே, அதுக்கப்புறம் மேலே. ஒர்க் ஆகலையே. ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஸ்டாண்டு இருந்துச்சுன்னா சார்ஜ் போட கூட ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து நிற்க வச்சு சார்ஜ் போடலாம். பட் ஸ்டாண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து மொபைல் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பட்டன்ஸ். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும். இது தனியாக ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் இது தனியாக ரொட்டேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது ஃபுல் பாடி வந்து ரொட்டேட் ஆகும் அந்த மாதிரி. பட் இது வந்து கெட்டு இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன், ரிப்பேர் ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதில் சார்ஜ் இருந்தால் தான் நம்மளால் வந்து இது வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா சார்ஜ் போட்டு பட்டன் ஆன் பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒர்க் ஆகும். பாருங்கள், ஃபுல்லாக ரொட்டேட் ஆகுதா. அதுக்கப்புறம் இப்படி மேலே
அதுக்கப்புறம் கீழே தானாவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சைடு திரும்புதா, அதுக்கப்புறம் இந்த சைடு. ஸோ நல்ல ப்ராடக்ட் தான். நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமடி வச்சிருந்தேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, சூப்பர். நான் பிடிச்சிதான் வாங்கியிருந்தேன், பட்டு இனிமேட்டுக்கு பிடிச்சா யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் தான். பசங்களுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சார்ஜ்லாம் போட முடியாது, உடச்சி விட்டுருவாங்க. அதனால வந்து நான் அவ்வளோக்கா யூஸ் பண்ணல. இனிமேட்டு யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒன்லி vlog எடுக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ முதல்ல சார்ஜ் போட்டு பார்ப்போம், சார்ஜ் நிற்கிதா இல்லையான்னு தெரில. ஃபுல் சார்ஜ் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சார்ஜ் போட்டிருக்கேன். இந்த ஸ்டாண்ட் இருந்தால் ஈஸியாக இருந்திருக்கும், ஸ்டாண்ட் எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ இப்போ சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஃபுல் வெயிட் க்ளோஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரிசப் தூங்கிட்டுருக்கா, அவனுக்கு வந்து வெளிச்சம் பிடிக்காது, அதனால் சார்ஜில் போட்டிருக்கேன். பார்ப்போம். இப்போ தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், சார்ஜ் ஆகிட்டுருக்கு. பார்ப்போம், ஃபுல் சார்ஜ் போட்டு பார்ப்போம். சார்ஜில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சார்ஜ் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இது வந்து தூக்கணும். இது இங்கே படுத்துருக்கிறதுனால நடக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், சேர் வைக்க கூட இடம் இல்லை. அதனால் இதை ரிசப் டேடி தூக்க சொல்லணும். ஆக்சுவலாக இங்கே ஏன் க்ளீன் பண்ணலான்னா, இவங்க வந்து எங்களை அந்த சைடு போக வேணாம்னு சொல்லியிருக்கிறதுனால வந்து நாங்கள் அந்த சைடு போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அடிக்கடி கீழே விழுந்துருது, எத்தனை தடவை வச்சாலும் கீழே விழுந்துருது. அதனால் இது பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால் ரிசப் டேடி தூக்க சொல்லணும். தள்ளி விட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடு. ஸோ இந்த பக்கம் நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் கிம்பலில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சூப்பராக ஒர்க் ஆகுது. பட் வந்து சார்ஜ் நிற்குமா நிற்காதான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து ஃபுல் சார்ஜ் போடலை, ஏன்னா ரிசப் வந்து ஏந்திரிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் உடனே. அதனால் வந்து நான் ஃபுல் சார்ஜ் போடல. குழந்தைங்க பக்கத்தில் சார்ஜில் வச்சோம்னா இதாகிடும், ரிப்பேர் பண்ணி விட்ருவாங்க. அதனால் வந்து நான் சார்ஜ்லேருந்து எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிசப் வந்து சார்ஜ் போட விட மாட்டோம். அதனால் ரிசப் வந்து ஏந்திரிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கடைக்கு போய் ஏதாவது வாங்கி கொடுத்தா தான் அவனுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவான். ஸோ 2 பேரும் கடைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரிசப் டேடி கடைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து விட்டதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போயிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஸ்டெபிலிட்டி இருக்குது, நல்லா இருக்குது, யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து என்னோடய மொபைலில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து ரிசப் டேடியோட மொபைல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஆனில் இருக்குது பாருங்கள், தானாகவே இதாகுதா. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கணும். ஸ்டெபிலிட்டி இருக்குது, இப்படி ஆடாது ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். வீடியோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மேலே கீழே போயிட்டுருக்கா. ஸோ சூப்பர் ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் வந்து யூஸ் பண்ணல அப்போது, இனிமேட்டுக்கு யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இனிமேட்டுக்கு யூஸ் பண்ணலாம். வண்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அந்த ஊரில் போயிட்டு விட்டுட்டாரு. நாங்கள் வந்து இந்த தடவை பஸ்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம், வண்டியில் போகலை. ஸோ அங்கேருந்து இங்கே வரும்போது வேணால் பஸ்ஸில் வரலாம், இது வண்டியில் வரலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த தடவை வந்து நாங்கள் பஸ்ஸில் தான் போக போகிறோம். எங்கே ரிசப் டேடி, ரிசப் காணோம். கொஞ்ச நேரம் அவனுக்கு வந்து வாக்கிங் கூப்பிட்டு போனால் தான் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு. ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு தெரில. அதோட பவுச் இருந்துச்சு, அந்த பவுச்சும் காணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி நம்ம ஊருக்கு கொண்டு போகிறது, ஊர்லேருந்து கொண்டு வரதுன்னு தெரில. அதோட பவுச்சும் காணோம், ஸ்டாண்டும் காணோம், எதுவுமே காணோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் வந்துட்டாங்க, என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆக்சுவலாக அந்த கிம்பல் வந்து எதுக்காக வாங்கியிருந்தேன்னா, இப்போ ரிசப் டேடி யூஸ் பண்ணுற மொபைல் வந்து அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் முதல்ல யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னோடய மொபைலில் வந்து ஸ்டெபிலிட்டி இல்லை, இப்படி ஆடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதுக்காக தான் கிம்பல் வாங்கியிருந்தேன். பட் இப்போ வந்து ஓப்போ 13 ஓப்போ ரெனோ 13 வந்து
ஸ்டெபிலிட்டி இருக்குது. இப்போ வந்து எனக்கு தேவையில்லை, அப்போ வந்து ஸ்டெபிலிட்டிக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த ஆடும்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அது வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அந்த கிம்பல் வாங்கினேன். பட் நான் வந்து அவ்வளோக்கா யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நல்லா ஒர்க் ஆகுது, இன்னும் ஒர்க் ஆகுது. நான் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் மெயின் காரணம், அது வாங்கினதே மெயின் காரணம் அதுக்கு தான். ஸோ யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான். நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, ரன் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பிராண்டோட பேர் வந்து டிஜிடெக். ஸோ சூப்பர் பிராண்ட், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுக்கலான்னா எங்கேயுமே டிஸ்டர்பாக இருக்குது. இப்போ வந்து பாட்டு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து என்னால் பேச முடியல. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராடக்ட். நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் இதில் வந்து நம்ம லைவு, அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது வீடியோ எடுக்கணும்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டேபிள் மேலே வச்சு தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து சைஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து செல்ஃபி ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஜஸ்ட்டு கிம்பல் தான். ஸோ வந்து நம்ம வந்து கையால் வந்து எடுத்து தான் இப்படி வீடியோ எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்களே வந்து ஜஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இனிமேட்டுக்கு யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த vlog வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.